நமஸ்காரம். வருகின்ற மார்ச் 14ஆம் தேதி காரடையா நோன்பு விரதமானது அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது. இந்த காரடையா நோன்பு எதுக்காக கொண்டாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, திருமணமாகாத கன்னி பெண்கள் அவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகிறதுக்காகவும், திருமணமான சுமங்கலிகளுக்கு தீர்க்க சுமங்கலியா இருக்கிறது. அதாவது அவளுடைய மாங்கல்ய பலம் தீர்க்கமா இருக்கிறதுக்காக வேண்டி அனுஷ்டிக்கப்படுற விரதம் காரடையா நோன்பு விரதம். இது உருவான கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலத்துல சத்யவான் சாவித்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இதுல இந்த சாவித்திரி இருக்காளே, இந்த சாவித்திரி யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவ ஒரு பிரின்சஸ். ஒரு ராஜகுமாரி அவ. அவ சத்யவான்ற காட்டுல வசிக்கக்கூடிய ஒரு இளைஞனை விரும்புறா, லவ் பண்றா. அப்ப அவ போயிட்டு அவ அப்பாட்ட சொல்றா, "அப்பா இந்த மாரி நான் சத்யவான்ற இவன பையனை விரும்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ராஜாவும் வந்து அவனுடைய கேரக்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு, நல்ல பையனா இருக்கான், பேஷா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்றா. அந்த சமயத்துல அந்த ராஜசபைக்கு வந்த நாரத பெருமான் அவர் சொல்றார், "சத்யவான் நல்ல பையன். அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அவனுடைய ஆயுள் பலம் ரொம்ப கம்மியா இருக்கிறது. இன்னும் 1 வருஷம் தான் அவன் உயிரோடவே வாழ்வான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். எல்லாருக்குமே கஷ்டமா போயிடுத்து. ஆனா சாவித்திரி ரொம்ப பிடிவாதமா இருக்கா. அவ வந்து தன்னுடைய முடிவை மாத்திக்கிறதா இல்ல. நாரதர் வந்து இவன் 1 வருஷத்துல இறந்து போயிடுவான் அப்படின்னு சொன்னாலுமே கூட அவ சொல்றா, 1 வருஷம் இல்ல, 1 நாள் வாழ்ந்தா கூட நான் சத்யவானோட தான் வாழ்வேன். அவர்தான் என்னுடைய கணவர். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமா இருக்கா. இப்ப ராஜா பார்க்கிறார், சரி இவளோட பிடிவாதத்தை மாத்த முடியாது. அவளுக்கே அவன கல்யாணம் பண்ணி வச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரிய சத்யவானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறா. 2 பேரும் சந்தோஷமா காட்டுல வசிச்சுட்டு இருக்கா. ஒரு நாள் சத்யவான் இறந்து போயிடுறார். அவருடைய உயிரை எடுக்கிறதுக்காக வந்த யமதர்மன சாவித்திரி பார்க்கிறா. சாவித்திரி சத்யவானோட உயிரை எடுத்துன்னு போறப்ப அவர் பின்னாடியே சாவித்திரியும் போலாம். போறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, யமதர்மன் திரும்பி பார்க்குறான். பயங்கர ஆச்சரியம். ஏன்னா யமதர்மன் வர்றதும் போறதும் யாருக்கும் தெரியாது. ஆனா சாவித்திரிக்கு தெரியுது. ஏன்னா அவ வந்து ஒரு சிறந்த பக்திமான், பதிவிரத்தை. அவள பார்த்துட்டு அதுக்கு மதிப்பு குடுக்கணும் அப்படின்றதுக்காக யமதர்மன் திரும்பி பார்த்து அவள்ட்ட சொல்றார், "அம்மா, நான் வர்றது யாருக்கும் தெரியாது. ஆனா உன் கண்ணுக்கு தெரியுறது அப்படின்னா, நீ சிறந்த பக்திமானா இருப்ப. உனக்கு நான் ஒரு வரம் தரேன். உன்னோட ஆத்துக்காரோட உயிரத் தவிர வேற என்ன வரம் வேணாலும் நான் தரேன்" அப்படின்றார். சாவித்திரி நல்லா அறிவா கேட்கிறா, "எனக்கு சீக்கிரமா குழந்தை செல்வங்கள் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மனும் யோசிக்காம குடுத்துடுறாரு. இப்ப சாவித்திரி டக்குன்னு அவர் கேட்கிறா, "என் ஆத்துக்கார் இல்லாம எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும்?" அந்த காலத்துலலாம் இப்ப இருக்கிற மாரி அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் கிடையாது, ரைட்? அப்ப என்ன பண்றா அப்படின்னா, யமதர்மனுக்கு இப்ப வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா, சத்யவானோட உயிர திரும்ப குடுத்தே தான் ஆக வேண்டும். சாவித்திரி அவ்வளோ அழகா வரத்த வாங்கின்ட்டா. சத்யவானோட உயிர் திரும்ப கிடைச்சுடுறது. 2 பேரும் சத்யவானும், சாவித்திரியும் காட்டுக்கு திரும்ப வரா. வந்து காமாட்சி அம்பாள பூஜை பண்றா. காமாட்சி அம்பாள பூஜை பண்ணி, காமாட்சி அம்பாள்ட்ட வேண்டிக்கிறா. "எப்படி என்னுடைய கணவருடைய உயிர் திரும்ப உன்னுடைய அருளால கிடைச்சதோ, அதே போல உனக்கு பூஜை பண்ணக்கூடிய திருமணம் ஆகாத பெண்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும். திருமணமான பெண்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் அவாளுக்கு கிடைக்கணும். அதுக்கு நீ தான் அனுகிரகம் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரதத்த பூர்த்தி பண்றா. அதுதான் காரடையா நோன்பு விரதம் அப்படின்னு எல்லாரும் அனுஷ்டிச்சுட்டு இருக்கோம். மார்ச் 14ஆம் தேதி இந்த விரதமானது வர்றது. பெண்கள் எல்லாரும் இந்த காரடையா நோன்பு விரதத்த கொண்டாடி, அவளுடைய மாங்கல்ய பலம் தீர்க்கமா இருக்கிறதுக்கு அந்த காமாட்சி அம்பாள பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். காமாட்சி அம்பாள் அருளால எல்லாருக்கும் எல்லா சௌக்கியங்களும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் நம சிவாய.